ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம். இளையான்குடி மாறநாயனார் பாண்டிய நாட்டில் இருக்குது. இளையான்குடி அப்படிங்கிற இந்த ஊர். அந்த ஊரில் மாறனார் அப்படிங்கிற ஒரு சிவனடியார் இருக்கார். அதனால அவருக்கு பேர் இளையான்குடி மாறநாயனார். இளையான்குடி மாறனார் அவரும் அவருடைய மனைவியும் சிவ தொண்டில் ரொம்ப ஈடுபட்டு தன்னையே மறந்த ஒரு தம்பதி. அவர் இளையான்குடியார் என்ன பண்ணுவார் அப்படின்னா, சிவனடியார்னு அவர் வீட்டுக்கு யார் கதவை தட்டினாலும் எப்போ வந்தாலும் அவங்களுக்கு அறுசுவை உணவு கொடுத்து அவங்களுடைய களைப்பை போற்றி அவங்களுடைய பாதங்களை கழுவி அவங்களுடைய உடம்பை கழுவி அவங்க தண்ணீர் கொடுத்து அவங்க உடம்பு கழுவுறதுக்கு துண்டெல்லாம் கொடுத்து ரொம்ப அவங்கள அப்படியே ரொம்ப தொண்டு ரொம்ப பார்த்துப்பார். அவங்க மனைவியும் கணவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மனைவி. அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதை கரெக்டாக அவங்க செஞ்சு முடிச்சுடுவாங்க. இதே மாதிரி இவங்க செல்வ செழிப்பாக வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சிவ தொண்டுனால அவங்களுடைய காலத்தினால செல்வம் எல்லாம் கரைந்து அவங்க ஒரு குடிசையில் வாழற மாதிரி ஒரு நிலைமைக்கு வராங்க. அவ்வளோ ஒரு எளிய நிலைமையில் இருந்தாலும் அந்த சிவத்தொண்டை அவங்க நிறுத்தவே இல்லை. அது தொடர்ந்து போயிட்டே இருந்தது. இந்த ஒரு நிலைமையிலையும் தன் மேலே வச்ச தொண்டு எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் வல்ல அந்த சிவபெருமானுக்கு தன்னுடைய பக்தர்களை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு இரவு நல்லா மழை பெஞ்சிட்ருக்குது, நடு நிசி நேரம். அப்போ அவங்க வீட்டு கதவை சிவாய நம சிவாய நமன்னு சொல்லி ஒரு குரல் தட்டுது. இவங்க ரெண்டு பேரும் பசியால் படுத்திருக்காங்க. பசி இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் தூங்காமல் முழிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது கதவு சத்தம் கேட்ட உடனே இவர் எழுந்து, யாரோ சிவனடியார் வந்திருக்கார் போல இருக்கே, அவருக்கு முதல்ல அவரை உள்ளே அழைப்போம் அப்படின்னு கதவை திறந்து உள்ளே சொட்ட நனைஞ்சிருக்கிறவருக்கு ஒரு டவல் கொடுத்து அவரை உடம்பு காய வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு மனைவியை பார்த்து சமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மனைவி சொல்கிறாங்க, இப்போ நடுநிசி நேரம், வீட்டில் எதுவும் இல்லை, அதனால தான் நீங்களும் நானுமே பட்னியாக இருக்கிறோம். நான் பக்கத்து வீட்டில் போய் கடனும் கேட்க முடியாது அக்கம் பக்கத்தில், ஏன்னா இது நடு ராத்திரி கொற்ற மழை, என்ன பண்ணுறது அப்படின்னு ரெண்டு பேரும் கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாங்க. அந்த நேரம் சட்டுன்னு மனைவிக்கு ஒரு யோசனை வருது. நீங்கள் இன்றைக்கி மத்தியானம் நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்தில் விதை நெல் போட்டிருந்தீங்க இல்லையா முளைக்கிறதுக்கு, அதை போய் எடுத்துகிட்டு வாங்க, அதை நான் சோறாக சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இளையான்குடி மாறனாரும் கூடையை தலையில் கவுத்துக்கிட்டு அங்கே போய் பார்க்குறாரு. மழையில் அந்த நெல்லெல்லாம் மேலே நிற்கிது. அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மனைவிட்ட கொடுக்குறாரு. அவங்க அந்த நேரத்துக்கு அதை வறுத்து குத்தி புடைச்சி சோறும் செஞ்சிடுறாங்க. வீட்டுக்கு பின்னாடியே இருக்கிற கீரையை பறிச்சுட்டு ஒரு கறியும் சமைச்சு வச்சிடுறாங்க. ஆக அவங்க எந்த நிலைமையிலையும் எந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க சிவத்தொண்டை அவங்க கைவிடவே இல்லை. இப்போது சோறும் கறியும் சமைச்சு வச்சுட்டு, ஐயா சிவனடியாரே வாங்க பசியாரலாம் உணவருந்தலாம் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு பார்த்தா அங்கே யாரும் இல்லை. அதுக்கு பதிலாக சிவபெருமான் பார்வதி தேவியோட இவங்களுக்கு காட்சி கொடுக்குறார். என்ன ஒரு அற்புதமான பக்தி பரவசமான ஒரு விஷயம் பார்த்துக்குங்க. இது எல்லாம் நடந்தது. இவங்க எல்லாம் 63 நாயன்மார்களில் ஒருத்தர் இளையான்குடி மாறனார். இந்த மாதிரி தொண்டுள்ளம் கொண்டவர்கள் நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க, இருந்தாங்க, இருந்துக்கிட்டு இருக்காங்க, வருங்காலத்திலையும் இருப்பாங்க. மீண்டும் நாளை ஒரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.